அண்மைச் செய்தி. செங்கல்பட்டு பரனூரில் உள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மனிதநேய மக்கள் கட்சி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த சுங்கச்சாவடியில் தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. போராடியவர்களை போலீஸ் தடுத்ததால் அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி 7 இடங்களில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் பரனூர் சுங்கச்சாவடியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதாகர். வணக்கம் சுதாகர், பரனூர் சுங்கச்சாவடியில கள நிலவரம் எப்படி இருக்கு? விவரம். வணக்கம் தர்ஷினி. குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு அருகே பரனூர் சுங்கச்சாவடி அமைந்திருக்கிறது. இந்த சுங்கச்சாவடி காலாவதி ஆகிவிட்டதாகவும் தொடர்ந்து கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும் பலதரப்பட்ட பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி அமைப்பினர் சுங்கச்சாவடிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா தலைமையில் நடைபெற்று வரும் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்திற்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் பங்கேற்று வருகின்றனர். போராட்டத்தில் குறிப்பாக ஈடுபட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் திடீரென சுங்கச்சாவடி வழியாக சென்ற வாகனங்களை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் கட்சி நிர்வாகிக்கும் இடையே தற்போது தள்ளுமுள்ளானது ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் மிகப்பெரிய கலவர பூமியாக நடைபெற்று வருகிறது. தற்போது நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் மட்டும் 70 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு சுங்கச்சாவடிகள் அதன் தவணை காலாவதி ஆகிய பின்பும் இந்த சுங்கச்சாவடிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி 2019ஆம் ஆண்டில் காலாவதி ஆகிவிட்டதாகவும் இந்த சுங்கச்சாவடியானது காலாவதி ஆகிவிட்ட பிறகும் மக்களிடையே சுங்க கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஏற்கனவே 67 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் மேலும் விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரியில் 3 புதிய சுங்கச்சாவடிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் சுங்கச்சாவடியின் எண்ணிக்கை 70ஆக உயர்ந்திருக்கிறது. இதன் மூலம் சுங்க கட்டண வசூல் மோசடியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அது மட்டுமல்லாது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட CAG அறிக்கை ஒன்றின் அரசின் மோசடியை அம்பலப்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் செங்கல்பட்டு சுங்கச்சாவடியை மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகை அடைந்து 500க்கும் மேற்பட்டோர் தற்போது அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சுதாகர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.